வழக்கிறது. வாங்கையா வணக்கம். நீ எந்தவித குறைபாடு இல்லாமல் செல்வந்தராக வழக்கிறது. வாங்கையா வணக்கம் வணக்கம். நோயற்ற வாழும் குறையற்ற செல்வமில்லாமல் சந்தோஷமாக வழக்கிறது. என்னடா ரவி பொண்ணு போகுது போட்டு அது போறாம அது ஏஞ்சி போகுது. போறாம போட்டு ஏஞ்சி போட்டு 10 வச்சு பணம் கொடுக்குறாங்க. போறாம எப்பேற்பட்ட சூரகாசகர அடிச்சா கூட அவகிட்ட நின்று அடி வாங்குற. கொஞ்சம் பார்த்த உடனே அம்மா ஓட்ட ஓட்ட தம்பி ஒரு சபை அடக்கத்தை சபை என்றால் சபா அடக்கத்தோட பேச வேண்டும். புரியுதா? ஒரு பெண்ணு 1000 முன்னா இருந்தா அடக்க 1000 முன்னு சொல்லுவாங்க. ஒரு மிச்சமா அந்த பொம்னாட்டி கொஞ்சம் தப்பா பேசிட்டா கொஞ்சம் ஒரு ஆண்கள் தாண்ட அடக்கி கொட்டி வாத காப்பு அமைதியா குடும்பம் நடத்தணும். இப்படிதான் குடும்பம் பண்றீங்களா? என்ன தேவையில்லாத அவங்க கொஞ்சம் மிச்சமா அறியா புள்ள தெரியாத கூட பேசுவா. அது தெரியாத புள்ளடா கத்து கொடுக்கணும். என்ன அப்பதான் என்ன சொல்றத கத்துக்க தெரியாம பிள்ளை பேச கூடாது. போகணும் வரணும். கால்ல கூட விழுந்து போறேன். இவுட்டு தேவையில்லாம நல்லவனா இருந்தா அவன் நல்ல பேசி பேசுவான். ரவி இது கதையுள்ள நாடகம். ஏன்னு சொன்னா ஒரு ஒரு எதற்காக கூடப்பட்ட சபை இது? ராஜபாளைய நன்னகர மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு ஆலயத்தை ஏற்பாடு செய்து அனைத்து விதமான தெய்வத்திற்கெல்லாம் சக்திகள் கொடுத்து மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி மக்களுக்கு வரம் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடிய அத்தனை கடவுளையும் வணங்கி மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி அதற்காக கூத்து நடந்து ஒரு 100 திருமணம் செய்வதற்கு சமமானது ஒரு கும்பாபிஷேகத்தை பார்ப்பது. இப்பேற்பட்ட ராஜபாளைய கல்யாணத்துல எப்படி அர்ச்சனை போறோமோ அது ஒரே சமமானது ஒரு கும்பாபிஷேகம். அதுக்கு தான் சொல்லுவாங்க பெரிய பெரிய ஆளுங்க பெரிய பெரிய ஐயனுக்கு ஐயா. சரி கரெக்ட் தான் கரெக்ட் தான். பாசம் என் மேல. அப்போ ஒரு கும்பாபிஷேகம் நடத்துறேன்னா பக்கத்து ஊர்ல அக்கத்து ஊர்ல சொல்லுவாங்க ஐயா பக்கத்து ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்குது. பக்கத்து ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்குது நம்ம போய் பார்த்துட்டு வரோம்னு சொன்னா நம்மளை பிடித்த ஒரு பாவ புண்ணியமோ பீடையோ இருந்தா அதை விட்டு நம்மளை விட்டு ஒதுக்கும். அதுக்காக தான் கும்பாபிஷேகம் நடத்துறது அந்த தண்ணியை குணம் தெரிக்கிறது ஒரு சில விஷயத்தெல்லாம். இப்படிப்பட்ட ராஜபாளைய நன்னகர மக்களை நம்ம கூடி நமக்காக தாம்பலத்தை வழங்கியுள்ளார். 2 முனிவர்கள் பார்த்து பேசுகிறாங்க. உலகத்துல நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா? இந்த உலகத்துல மேல சட்டசபையில இருந்து இருக்கிற கீழ்மட்டத்திற்கு வரைக்கும் இதுதான் உலகத்துல போராட்டம். அப்ப அந்த 2 முனிவருக்குள்ள பேசிக்கும் போது நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு பேசுகிறான். அப்ப பேசினா முனிவர் சொல்றார் நம்ம 2 முனிவரா இருந்தாலும் ஆனா நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு தெளிவா நீ பதில் சொல்லிட்டுனா நீ பெரிய ஆள். ஆனா அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லலன்னு சொன்னா நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு 2 வாக்குவாதம் ஏற்படுது. சரி நீ கேட்கக்கூடிய கேள்வியை இலக்கணத்தோட நான் கேள்வி கேட்பேன். அந்த பதிலை இலக்கணத்தோட பதில் சொல்லி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் இன்னொருத்தர்கிட்ட உரையாடுற. எப்படி கேள்வி கேட்கின்றார்? முக்காலை ஒன்றி 3 கால் செல்லுகையில் 5 தலை நாகம் ஆழக்கடித்தது. முக்காலை ஒன்று 3 கால் செல்லுகையில் 5 தலை நாகம் ஆழக்கடித்தது. இதற்கு என்ன விளக்கம் சொல்லி அந்த கேள்வி கேள்வி கேட்கிறார். எதுக்கால இருக்கிற முடிவு கூட நீ ஒண்ணு நான் பெரிய ஆளுன்னு ஒத்துக்கிறேன். இதுக்கு பதில் சொன்னா நீ பெரிய ஆளு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அவருக்கு அவர்கிட்ட உரையாடுறாரு பாரு. அந்த முனிவர் சொல்றார் சைலன் ஐயா யாரு பேசாத பணியில உட்காந்து இதற்கு என்ன விளக்கத்தை சொன்னா நீ பெரிய ஆளு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அதற்கு உரையாடக்கூடிய எதுகள் இருக்கிற முனிவர் சொல்றார் அவரோடு வாக்குவாதம் செய்யக்கூடாது. இதுக்கு தானே பத்திரத புத்திரனும் மித்திரனும் சத்ருவின் பத்தினியை கால்தே
எப்படி எப்படி பத்திரத புத்திரனின் மித்திரனின் சத்ருவின் பத்தினியை கால்த்தே. அதுதான் எப்படி விளக்கத்தை சொல்றாரு பாரு. இதுக்கு இதை செஞ்சா போச்சு, அதுல இருந்து அங்க விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இருக்கக்கூடிய விளக்கத்தை அப்ப அந்த என்ன விளக்கம் இருக்கிற இது பொருள் இது பொருள் வேண்டுமே, நாம மட்டும் உரையாடினா போதுமா அப்படின்னு இருவருக்குள்ள மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யறாரு, அதான் முக்காலை ஊன்றி 3 கால் செல்லுகையில் ஒரு வயதான ஆய் போன வாலிப இருக்கிற வரைக்கும் நல்லா நிமிர்ந்து நடப்பேன். வயதான பிற்பாடு என்ன பண்ணுவேன், நமக்கு ஊன்றதுக்கு எத்தனை சொந்த பந்தம் கூட பொண்டாட்டி புள்ள இருந்தாலும் ஊணுமா, ஒரு கோல் கடைசி வாழ்காலத்துக்கு அப்புறம் ஒரு கோல் இருக்கும். அந்த முக்காலை ஊன்றி 3 கால் செல்லுகையில் வயதான காலத்துல நான் என்ன பண்ண ஆத்துக்கு சென்றேன். அதான் முக்காலை ஊன்றி 3 கால் செல்லுகையில் 5 தலை நாகம் ஆழ கடித்தது. நான் ஆற்றங்கரைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அதான் சொல்றேன், அந்த 5 தலை நாகம் ஆழ கடித்தது. நெருஞ்சு முள்ளு, ஆன நெருஞ்சு முள்ளு பார்த்திருக்கேன். ஆமா, அதனுடைய உருவமாகப்பட்டது 5 தலை நாகம் மாறி இருக்கும். அந்த 5 தலை நாகம் ஆழ கடித்தது. ஆழ கடித்தது. இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். அதற்கு இவர் இலக்கணத்தோட பதில் சொல்றார். எப்படி? பத்திரத புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியை கால்த்தே. பத்திரதமுடையவர் யார்? தசரத சக்கரவர்த்திக்கு மகன் யார்? பத்திரத புத்திரன் ராமபிரான். ராமனுக்கு உதவி செய்த கானகத்தில் உதவி செய்த மித்திரன் உதவி அவருக்கு எதிராளி யாரு? சுக்ரீவன். சுக்ரீவனுக்கு எதிராளி யாரு? பகையாளி வாலி. வாலினுடைய மனைவி தாரை. அந்த தாரை இருக்கிறா இல்லையா, தாரை பிற்பாடு அந்த நடுவுல இருக்க தாரை வந்துருச்சு. தாவுக்கு பக்கத்துல கால் எடுத்துட்டா என்ன வரும்? தரை. அந்த முள்ள தரையில தேய்ச்சிட்டு போயேன் பெருசா பேசுறேன் அப்படின்னு விளக்கத்தை சொன்னார். எவ்வளவு ஒரு விளக்கணத்தோட பதில் சொல்றாங்க. அத பத்திரத புத்திரன் மித்திரன் பத்திரி. என்னடா சிரிக்கிற போடா. ஆமா கண்டிப்பா. அப்போ நம்ம எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, புரியுதா, இவர்களுக்கு அடக்கமானவர்கள் தானே இவங்க. ஏன் சொன்ன ஆமா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னு சொன்னா ஒரு திருக்குறள் 1.5 வரி இருக்குது, 1.25 வரி இருக்குது. நம்ம செல்லக்குட்டியே பேசக்கூடாது. ஒரு 1.5 வரி இருக்குது, 1.25 வரி இருக்குது. ஆமா, ஏன்னா இந்த குளூர்ல எப்பேற்பட்ட குளூர், இதுக்குன்னு அடக்க கூத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூத்து பாக்குறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ருசி கொடுத்தா உட்காந்துருப்பாங்க. எவ்வளவு பெரிய விஷயங்க. அப்புறம் அவங்க காய்ச்சல்ல கூத்து பாக்குறது வேற, சித்திர வைகாசில பனியில கூத்து பாக்குறது சாதாரண. நீங்க உட்காந்து பார்த்தாதானே பண்ணோம். ரவி, நம்ம கூத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படித்த மேதைகளாக இருக்கக்கூடிய நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டு இருக்கின்றார்களே, நல்ல மேதைகள், கற்றறிந்தவர்கள், புரியுதா, கணதரமான்கள், இலக்கணத்தோடு கல்வியை பார்க்கக்கூடியவர்கள், இந்த நாடகத்தை கண்டுகளித்து இருக்கக்கூடிய அருமையின் தாஜந்தியாருடைய பாதத்திற்கும் கற்றறிந்த கணதனமானவர்களுக்கும் இவ்வூரில் இருக்கக்கூடிய முக்கிய பாதத்திற்கும் இதோ நம் கம்பெனி வாதியாராக இருக்கக்கூடிய மிருதங்க சக்கரவர்த்தி சேகரனுடைய பாதத்திற்கும் மற்றும் செல்லமுத்திர நாடகாசிரியர் ரவியண்ணன் பாதத்திற்கும் மற்றும் நம்ம நாடகதாரி அவர்களுக்கும் இதோ கோடை மிருதங்க சக்கரவர்த்தி அருமை தம்பியாக விளங்கக்கூடிய இதோ அம்மங்கோயில் மேடை சேர்ந்த பிரபு அவருடைய பாதத்திற்கும் அருமை அண்ணனாக விளங்கக்கூடிய மலை திருப்பத்தூரை சேர்ந்த வெங்கட்ராமன் ஆசிரியர் அவருடைய பாதத்திற்கும் நம்ம நாடகதாரி அவர்களுக்கும் கற்றுண்ட சபையோர் அவர்களுக்கும் பணிவார்ந்த சிறந்தாந்த வணக்கத்தை இப்பேற்பட்ட மங்கள சபைக்குண்டாக ஜோதி மதிவாதனே
விளக்கத்தை தெரிந்து கொண்டாய். மேகலாவதி என்று விளக்கம் தெரிந்து விட்டார். என் பதியான மன்னவர் யார்? நான் யாரை திருமணம் செய்திருக்கின்றேன்? எனக்கு ஏதாவது குழந்தைகள் இருக்குதா? என்ன நாட்டை ஆளக்கூடியவர்? யார் விளக்கம் தெரியுமா தம்பி? சைலேன் தம்பி, இப்பொழுது யாரிடத்திலே அடைக்கலமாக உள்ளோம்? எங்க இருக்கீங்க தம்பி? தில்லியாக அரசனபுரத்திலே துரியோதன மன்னனுக்கு அடைக்கலமாக இருக்கின்றோம். ஆமா, சேன தளபதியாக இருக்கின்றோம். ஆனா தம்பி, யாரு ஏற்கனவே காலத்திலே ஜோதி நாடு என்று சொல்லலாம், கேகே நாடு என்றும் சொல்லலாம். அந்த நாட்டை சீரு சிறப்புடனே ஆட்சி செய்து கொண்டிருக்க வரக்கூடிய நேரத்தில் ஓர் நாள் தினத்திலே யாரே இருக்கிறான கீட்சக இன்னைக்கு தான் சம்பாதிக்கிற பொருளே ஓட்ட மாட்டேங்குது. இன்னைக்கு உலகமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆமா, பட்டா ஒருத்த ஓட்டுறோம், பட்டா இருக்கிற இடத்த பேர் பாதி இன்னொருத்தன் பட்டா பேர் மாத்திக்கிறான். ஆமா, அப்போ அந்த நாட்டை சிறப்போடு ஆட்சி செய்து கொண்டிருக்கும் நேரத்திலே அந்த கேகே நாட்டை எங்களுக்கு சொந்தம் என்று அந்த கீட்சகர் இருக்கின்றானே எங்களை அடியோதண்டமாக அடித்து இந்த நாடு எங்களுக்கு சொந்தம் என்று எங்களை அடியோதண்டமாக அடித்து எங்களை விரட்டினார். அப்படி விரட்டக்கூடிய நேரத்தில் எங்க வீட்டுக்காரு முன்ன ஓடுறாரு, அவரால உத தாங்க முடியாது. ஆமா, ஆனா அவருதான் ஓடினாரு. நம்ம பொண்டாடி பிள்ளை பார்த்தாரா? என் மகள் இருக்கிறாரு திருவருணை, சும்மா கைக்கு வந்த ஒரு 3 வயசு 4 வயசு பொண்ணு. எங்க வீட்டுக்காரு நீங்க வந்தா வாங்க வடாத போங்கன்னு சொல்லிட்டு அவரு ஓடுறாரு. அடிச்சு அடி தாங்க முடியாது, அவரு ஓடுறாரு. 2வது அடி நாம அவன் அடிக்கிற அடி தம்பி சூத்தல் கூட துணியலடா தம்பி. ஆமா ஆமா, இவன் பாத்துட்டான் அப்படியே. நான் பாத்தியா நீ? எட்டி பார்த்தா பாப்பா பரவாயில்லடா, எடுத்துருவா நாளைக்கு குளிக்கிறேன். அடி தாங்க முடியாமல் ஓடுகிறேன். என் குழந்தை ரிசீவ் இருக்குது பாரு, அதுவும் என் பின்னாடியே ஓடுகிறது. அப்படி அவனோடு அடி தாங்க உதை தாங்க முடியாமல் எங்கே சென்று அடைக்கலமானோம்? தில்லியாக அரசனபுரத்தை ஆளக்கூடிய துரியோதன மன்னனிடத்தில் அடைக்கலம் செய்தோம். ஐயா, இப்பேற்பட்ட எங்கள் நாட்டிலே இழிவு வந்து நேர்ந்து விட்டது. எங்களுக்கு ஏதாவது அடைக்கலம் என்பது உங்களுக்கு இடத்துல நாடி வந்து விட்டோம். அப்படி என்று அவரிடத்தில் அடைக்கலம் கேட்டோம். அப்போ என்ன செய்தார்? அவர் நாட்டிலே இருக்க இடம் கொடுத்து சேன தளபதியாக என் பதியான மன்னருக்கு பட்டத்தை தரித்து, ஆமா பட்டத்தை தரித்து நாட்டை சீரோடு சிறப்போடு வாழ்ந்து கொண்டு, ஆனா நம்மளுடைய இடுக்கத்தை தீர்த்தாரே. ஆனால் அவருக்கு நம்ம ஏதாவது பரிசு கொடுக்கணும் இல்லையா? அவரோட உறவை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அப்படி என்பதற்காக என் மகள் இருக்கிற திருவருணை துரியோதனன் தம்பியாக கூடிய துச்சாதன புலிக்கு திருமணம் செய்து கொடுத்தோம். ஆமாண்டா, ஆமா. அப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நெல்லுக்குள்ள அரிசியா சொந்தத்தை உண்டு பண்ணிக்கிட்டு தம்பி. ஆமா ஆமா. அப்ப இந்த நாட்டிலே தில்லியாக அரசனபுரத்துல சந்தோஷமாக இருக்கின்றோம். சரி, ஆகட்டும். ஆனா நீ எங்க இருந்து ஒரு பணம் கொடுத்திருக்காங்க ஒரு இந்த மாரியம்மன் தாத்தொழுதா மனக்கவலை ஓடிவிடும், காரியங்கள் கைகூடும், கண்கலக்கம் விடும். மனக்கவலை போக்குவதற்காகவே கிராம தேவதையாக வந்திருக்கின்றார். ஆனால் அந்த அம்மாவுக்கு எத்தனை கண்ணு தெரியுமா? அவளாக இரங்கள் சங்கடத்தை தீர்ப்பவளா, சமயத்தில் காப்பவளா. மக்களை பாதுகாக்கிற கண்ணை மூடி கண்ணை திமை துறக்கிறதுக்குள்ள இந்த உலகம் பசுமம் ஆயிடும் தம்பி. கடவுள் இல்லைன்னு சொன்னா, ஆனால் அப்படி கடவுளாக இருந்த காட்சி தந்தால் மட்டும் போதுமா? பேசக்கூடாது. அப்படி காட்சி தந்தால் மட்டும் போதுமா? புரியுதா தம்பி? ஆனா அந்த பூமியில பூ உலகிலே பெண்ணாக பிறந்து நமக்கு எப்படி சேவை செய்கிறார்? தாயாக வந்துடுகிறார், வந்துடுவாள், தாரமாக சுகமளிப்பார், சரியாக வந்துடுவாள், செய்த பிழைகளை பொறுப்பார்.
குடும்பத்துல மனைவி தேர்மாறானா ஒரு காலமும் குடும்பம் பண்ண முடியாது. தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க. அப்படி தாயாக வந்து சனத்திலே பால் கொடுப்போம் அம்மா அவர் திரும்பத்தை உருவத்தை மாற்றி நமக்கு மனைவியாக வந்து குடும்பத்தை கொடுத்து மனைவியாக வந்து குடும்பத்திலே சுகத்தை கொடுப்போம் இந்த அம்மா தான். தம்பி சரி ஆகட்டும், நமக்கு வீண் வார்த்தைகள் வேண்டாம். புரியுதா? கதவுல நாடகம் இதோ நல்ல நேரத்தில் அம்மன் கோயிலை மேடை சேர்ந்த எனது அருமை அண்ணனாக இருக்கக்கூடிய சந்தனன் எமக்காக ஒரு 200 கொடுத்திருக்கின்றார். ஆமா, அவருடைய குடும்பத்திலே ஏன்னா கங்கையம்மா நாடகம் வருஷம் தவறாத அங்க ஆடுறாங்க. புரியுதா? இந்த வருஷம் நமக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த நம்ம நாடகம் நடத்துறோம்னு சொல்லி அங்க இருந்து ஒரு குறிப்பே வந்திருக்குது. ஆனா சந்திரனுடைய குடும்பத்திலே இந்த மாரியம்மனுடைய அபேட்சம், அந்த திரவரங்க பெருமாள் அபேட்சம் எந்த விதமான குறைபாடு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வாழ்த்துகிறோம். சுபேஜியம். இதோ நல்ல நேரத்தில் நம்ம ராதாகிருஷ்ணன் நாடக சபாவுக்காக அனைவரும் நண்பர்களுக்கும் வந்து கூடி சரியா இந்த ராஜாபாளையம் நன்னகர மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இதோ கொடை மிருதங்க சக்கரவர்த்தி அருமை தம்பியாக விளங்கக்கூடிய பிரபுக்காக அனைத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு பேர் சொல்லுங்க. ஒவ்வொருத்தர் பேரா ஆமா தம்பிக்காக ஒரு கொடுத்திருக்கின்றார்கள். நிறைய பேர் பணம் கொடுத்திருக்காங்க. அந்த தம்பி கூட பணம் கொடுத்தவருடைய குடும்பத்திலே அந்த அம்மனுடைய அபேட்சம், அந்த திரவரங்க பெருமாள் அபேட்சம் எந்த விதமான குறைபாடு இல்லாம இருக்க வேண்டும். சுபேஜம். சரி தம்பி வேக வேகமா வரே. நீ எங்க இருந்து வர? கல்யாணம் பண்ணவர் என்ன வந்திருக்கா? சேதி போய் கேட்டு வரேன். ரொம்ப கோவத்துல இருக்கிறார். என்ன கோவத்துல இருக்காரா? நாங்க போய் உங்க பொண்டாட்டி வந்துக்கிறாங்க, நாங்க சொல்ல முடியாது. என்ன காரணமோ தெரியல, ரொம்ப வேகத்துல இருக்கிறார். ஐயோ ரொம்ப கோவத்துல இருக்கிறார். அதனால வேண்டி நீயே போய் சட்டி நீங்க பாத்து போ. நானே போய் பார்க்கட்டுமா? வந்து மோதிங்க. வரவன் எங்கடா போற மாட்டாரு? என்னவா இவ்வளவு கோவத்தோட இருக்கிறாரு? இன்னும் தெரியல. யாராவது கேட்டு பார்த்தா தெரியுமா? சத்த கேட்டு சொல்ல. ஓஹோ மன்னவா ஐயா தண்டா மலர் கஷ்டத்தை எல்லாம் அனுபவித்து இப்பேற்பட்ட அஸ்தினாபுரத்திலே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. ஆனால் நீ எப்படிப்பட்ட ரதத்தோடு செல்கிறீர் தெரியுமா? வீரப்பட்டானை அறிந்து யாரை பாரீராக
கொத்தாய் போச்சு இல்ல. ஆனா சுவாமி ஐயா சாரரி பாரியோட பட்டாடை அணிந்து கொண்டு போர்முகத்துடனே செல்கின்றீர். ஆனால் இந்த சமயத்தில் எதற்கு போகின்றேன் என்று கேட்பது தப்பான விஷயம் தான். ஆனா இருந்தாலும் தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க. ஒரு மனவிடத்துல சொல்லிட்டு போனாதானே அது கூட வெற்றிகரம் தோணும். நீங்க எங்க சொல்றீங்க அந்த விளக்கத்தை என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்ணே மஞ்சளாவதி, கண்ணே மங்களாவதி, ஆடி ஆச்சானே, ஆடி ஆச்சான விழியினாலே என் அண்ணமே மானே தேனே, ஆச்சான விழியினாலே ஆடி மஞ்சளாவதியே கேளாய் அந்த மச்ச நாட்டை தலைமறித்த, மஞ்சளாவதியே கேளாய் மச்ச நாட்டை தலைமறித்த அந்த மஞ்சள் கீச்சகன் பாண்ட சேதி நான் மகதனை அறிந்திடுவே, மிஞ்சியே ஜெயித்து மாறேன் மெல்லிய வாயி வாயி எதிர்பார்க்கக்கூடிய அந்த கீச்சகன் இறந்து விட்டான். அதனால நம்முடைய நாட்டுக்கு சென்று தென்கோடி காலை தரக்கூடிய லட்சத்துக்கு வர்ற பசுக்களை நான் திரும்ப போகிறேன். லட்சத்துக்கு பொருந்திய பசுமந்தங்களை திருப்பி வரணும்னு சொல்றீங்க. நம்ம நாட்டை திருப்பி வரணும் சொல்றீங்க. ஆனால் யாருடைய சொல்லை கேட்டு நீங்க போறீங்க என்னன்னு விளக்கம் தெரியலையே. மன்னன் புரியாத வார்த்தை கேட்டு சரி நான் போகிறேன் சுவாமி. ஆனா எல்லாம் நான் ஒரு வார்த்தை கேட்டா என்னடி ஐயா சொல்லும் துறை மக்கள் ஐயா சொல்லும் இன்னொருத்தர் சொல்ல கேட்டு நம்ம அந்த நாட்டை பறிக்க போறோம்னு சொன்னா, ஆனால் அங்க மடிச்ச பலால அங்க இருப்ப மடிச்ச பலசாலி இருப்பான் கீழ்ச்சக மாண்டுட்டான். சரி நம்ம நாட்டை பறித்து சென்றவன் மாண்டு விட்டாலும், ஆனால் நீங்க அங்க போறேன்னு சொன்னா அங்க போய் உங்களால திரும்பி வர முடியுமா? ஆடி பைத்தியக்காரி என்னங்க ஆடி நடமையினால் படி இருக்கும்போது அந்த ஆளை என்ன தடுத்து நிறுத்துவான்னு சொன்னா எரியிற வீட்டுல யார புரிஞ்சுடானுவையா சுவாமி. அதே மாதிரி படை திருப்பி போறேன். நமக்கு சொந்தம் சொன்னா நமக்கு பலசாலி ஒண்ணு அங்க ஏற்கனவே காலத்தில் வெற்றி பெற்றவன் அவனோட கீழ்ச்சிக்கு எப்பேற்பட்ட பலசாலி. அந்த பலசாலி மடிச்சு அந்த இடத்துல இருப்பாண்டவா இருக்கட்டும். எல்லாம் புடுங்க போறோம். இலங்கைய படையெடுத்தால் வெளியே வருமோ துன்பம், வலிய படையெடுத்தால் எப்பேற்பட்ட துன்பம் வரும்
இலகிய மன்னவா நலம் இது உமக்குன்னு சொல்றேன். நான் சொல்ற வார்த்தை கேளுங்க, நீங்க போக வேண்டாம். ஆடி பைத்தியக்காரி எந்த மனத்தாலே வந்தவன தலைவாட்டி பெண்ணரசு அந்த மச்ச நாட்டில் நான் கை கொள்ளாமல் போவன பெண்ணரசு. ஆனால் ஒரு சங்கதியாச்சே, சொல்றது கேளுங்க. சுவாமி என்னடி ஐயா தடை சொல்லலாகாது என்று சாட்சி வீரன் பிரணநாதா தடை சொல்லலாகாது என்று சாட்சியை என்றானாத படையுடன் பயணமாக பதறுதே அடையவே மச்சனேக்கும் அபஜயம் பங்கம் உண்டு. இடைவிடா பெரிய படை ஏகம் கொண்டிருக்கிறது. சுவாமி என்னாதா மனைவியுடைய சொல்ல கேட்கன்னு சொல்றீங்க. சரி, நீங்க அங்க வெற்றி பெற்று திரும்பி வந்துட்டா சந்தோஷமான விஷயம் தான். ஆனால் சொல்றதை கேளுங்க, நீங்க போக வேண்டாம். ஆடி பைத்தியக்காரி ஆடி என்ன மோகி திருட்டு போய் கொண்டாடிய போக வேண்டும். அது மாதிரி எல்லா இடத்தையும் சென்று அந்த பசுமலை கூட்டம் திரும்ப வேண்டும். வீரரே வாரோ
இடையை முடு. போயிடா போய் வெயில்ல மேய்க்கிறான். ஆமா. இந்த கால கடைசியில் நட்டியா பசு மாடு வேற அழைது வேண்டாம். கால கண்ணுக்கு அழைது இது வேற. என்ன பண்ணல நீ ஒரு வயசு மாட்டா சுத்தி ஓட்டு போடா கை விட்டு ஊசி சரி சரி பாபா நேரம் பார்த்தேன் மனது கொஞ்சம் ஆற விட்டு அப்புறம் ஓட்டி மேய்ப்பான். தம்பி இதெல்லாம் என்னோட பசுக்கள். இதெல்லாம் என்னோட நாடு. மாடா இந்த வருஷம் நல்ல மழை பெய்ஞ்சுக்குது. தீனி எங்க பார்த்தாலும் கிடைக்குது. ஒரு மாடு விலைக்கு கொடுக்குறாங்களே இல்ல. செவிட்டு கம்மியாட்டா தம்பி. இந்த நாடுலாம் என்னோடது. இந்த பசுகளா என்னோடதா? இந்த மாடு இந்த பசுகளா என்னோடையாது. போன வருஷம் 2 லிட்டர் தான் கரைச்சு. இந்த வருஷம் 5 லிட்டர் கலக்குது. எல்லாம் பஞ்சமே கிடையாது. இவன் அவனுக்கு செவனாடு. தம்பி சிரிக்கிறாரு பாருங்க. அவன் என்ன திமிரு கூட்டு சரி விடு. அதான் நடக்க வேண்டியது. ஏன்னா கல்லு நிக்குமா? திமிரு கொண்ட பசங்கடா சரியா கடா. தம்பி அம்மா இழுச்சு வாயினா மாடு பேசுறா. அதான் இந்த விளையாடுதல் தாண்டி வரக்கூடிய விளையாடவனுக்கு சொந்தமான அவருக்கு சொந்தம் மாடு. தம்பி நீ யாராவது எடுத்துட்டு போ. ஆனா இந்த மாடு 12 லட்சம் பிறந்த பசுகள் என்னோட ஒரு முடிவு. என்ன ஏன்னா நீ இப்ப ஓமாடா இருந்தா குரல் வசதி தெரியுமா? சரி அதுக்கு நீ கூப்பிட்டா ஒண்ணுது. நீ கூட்டு வாங்க வந்து மாடு. சரி அவர் வரல மாடு நாங்க பின்னிடுவோம். யார் வருகிறாங்க நீ கூட கூப்பிடுறா பாப்போம். பா 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 பா. என்னமோ என்னமா மந்திரம் போட்டான். அதான் மைகட்டு போட்டுக்கிறான். நாம தானே மேய்க்கிறோம். அதனால நாம ஓடுறோம். நாம தீனியா போடுறோம். புண்ணாக்கா போடுறோம் இல்லையா? வைக்கலாம் போர் போறோம். புடிக்க போடுறோம். இது எம்மா தண்ணி காட்டுறது பண்ணலாம். தண்ணி காட்டுறோம். நாம கூட்டா வராதா? கூப்பிடுறேன் கூப்பிடுறேன். குட்டி 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 பஞ்சு மேட்ச் கம்ப்ளைண்ட். மாட்டை கூப்பிடுறா குட்டி குட்டி கோயில் மேட்ச் போயோ. கூட்டுமா ஒரு பசு உடைச்சு பாரு. ஆமா நேற்று கூட்டு மாதிரி கூப்பிடுற கம்ப்ளைண்ட் கூப்பிடுறாங்க. கோபி விநியோகத்தில் வருது பாடுறா. இதெல்லாம் என்னுடைய மாடு. இதை எடுங்க. அதாவது திரைக்கடத்தை ஓடி வந்தேன். பசுமை திரைக்கொண்டு போக இடையில அப்படிவிட்டேன். விளையாட மன்னனை பார்க்க வர இதை விளையாட மன்னன்